வாழ்க வையகம். 12 ஜூன் மாதம் லண்டன் டைமின் படி 8:30 மணிக்கு நாங்கள் இறையரசின் துணையோடு தியானமும் நற்சிந்தனையுமாக இன்று வந்திருக்கும் பேராசிரியர், இளைய பேராசிரியர், வயதில் இளையவர், இனிமையாக பேசுவார், நிறைவாக பேசுவார். இறைமதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவரும் அவர் குடும்பமும் அவருடைய அருத்தொண்டும் வளர நாங்கள் வாழ்த்தி, ஐக்கிய ராஜ்ய மனவளக்கலை மன்றத்தின் சார்பில் வாழ்த்தி அவரை தியானத்துக்கு அப்போவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளம். மதன், நீங்க ஜூம ஸ்டார்ட் பண்ணலாம். மதன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மதிய வேளையில உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இனிமையான காலை வேளையில ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சிகளில இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும், எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வை துவங்குவோம். அன்பர்களே, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த ஒரு தெய்வீகமான வாய்ப்பினை வழங்கியுள்ள UK மனவளக்கலை மன்றத்தை சார்ந்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும், குறிப்பாக இந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த உயர் திரு பேராசிரியர் அருள்நிதி கங்கா குமரன் ஐயா அவர்களுக்கும், மதுரை வீரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை உரித்தாக்கி நாம் இன்றைய நிகழ்வை தியானத்தோடு துவங்க இருக்கின்றோம். அன்பர்களே, அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம். தியான நிலை தளர்வாக அமர்ந்திருக்கிறோம். ஐயா, அந்த மியூட் ஆல் கொடுத்து இந்த ஆல் பார்ட்டிசிபென்ட் ஓபன் பண்ண முடியாத மாதிரி டிக்கை எடுத்துட்டீங்கன்னா யாருமே மைக்கை ஓபன் பண்ண முடியாம இருக்கும். ஹோஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன். மகிழ்ச்சி. சரி, ஒரு இயல்பாக தளர்வாக அமர்ந்திருக்கிறோம். முடிந்த வரைக்கும் சுகாசனத்தில் அமர்றதுக்கு முயற்சி செய்வோம். முதுகுத்தண்டு நேராக இருக்கிறதான்னு பார்த்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அன்பர்களே, தவம் எங்கு துவங்குகின்றது என்றால்
அது இறை வணக்கத்திலேயே துவங்குகின்றது. தங்கராஜன் ஐயா, எனக்கு ஹோஸ்ட் மட்டும் ஒரே செகண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா? நான் அந்த மியூட் ஆல் போட்டுட்டு உங்களுக்கு ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஐயா நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் மியூட் பண்ணியாச்சு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, தியானம் துவங்குவது இறை வணக்கத்திலிருந்து என்று சொன்னோம். அதாவது இறைவனை வணங்கக்கூடிய நிலைப்பாடுதான் முதல் செயலாக நாம் செய்கின்ற செயல். அப்ப எல்லாம் வல்ல இறையை வணங்கக்கூடிய நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் எந்த மாதிரி இருக்கணும், உணர்வோடு இருக்கணுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். சரி, இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய், ஆதியனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற, சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே.
வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவான ஆழ்ந்த முழுமையான சுவாசம். மனம் முழுக்க சுவாசத்தோடு லயத்திருக்கட்டும். நாடி சுத்தியை இடது நாசியிலே மூச்சுக்காற்று வெளியேறும் போது நிறைவு செய்து கொள்ளலாம். தண்டுவட சுத்தி மூலாதாரம். மூலாதாரத்துல நல்ல சக்தி குவியறத உணர்கிறோம். மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டே முதுகுத்தண்டின் வழியாக அப்படியே மேல வர்றோம். ஆக்கினை. ஆக்கினையில உணருங்க. மெதுவாக மூச்சை விட்டு கொண்டே முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரம். மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினை. மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். தொடர்ந்து செய்வோம். தண்டுவட சுத்தியை ஆக்கினையில் நிறைவு செய்து கொள்வோம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின ஒரு கடலினுடைய மையத்துல நாம அமர்ந்திருக்கிறோம். அப்படியே சுற்றி பாருங்க.
எல்லையற்ற நீர்ப்பரப்பு நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும். அதுபோல எல்லையற்ற அருட்பேராற்றல் நம்மை சூழ்ந்து நிறைந்து ததும்பி அழுத்திக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருளாற்றல் பாய்ச்சுது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். இந்த கடலினுடைய மையத்துல ஒரு ஸ்பாஞ்சாலான ஒரு பொம்மையை வைத்திருக்கும். சுற்றிலும் அந்த நீரானது அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள புகுந்து ஊடுருவி எல்லா இடத்திலும் நிறைவது போல இந்த தெய்வீக அருட்பேராற்றல் நம்மை சூழ்ந்து நமக்குள் பாய்ந்து ஊடுருவி ததும்பி நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஒரு மிகப்பெரிய பலூன், ரொம்ப பெரிய பலூன், அதனுடைய மையத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். குட்டியா நம்மை சூழ்ந்து அந்த பலூனில் இருக்கிற காற்று எந்த இடத்திலையும் விடுபடாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அது போல இறை சக்தி அருட்பேராற்றல் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டு உறுதுணையாக நம்மை வழிநடத்தவும் செய்வதாக உணர்ந்து கொள். அன்னைக்கு வணக்கம். அம்மாவுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு அவர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்களுடைய பரிபூரண ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். தந்தைக்கு வணக்கம். மலர்ந்த முகத்தோடு தந்தையினுடைய உருவத்தை நினைந்து அவர்களை நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களுடைய ஆசிகளையும் பெற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளும். இந்த வாழ்த்தை நீங்க உள்ள வாங்கணும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இறை குரு ஆசான் அவர்களை நன்றியுணர்வோடு வணங்கி மகிழ்வோம். அவர்களிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைகளை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.
நண்பர்களே, துரிய தவம் இயற்ற இருக்கின்றோம். தொடக்கம் ஆக்கின குண்டலினி மகாசக்தி புருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். நல்லா கூர்ந்து கவனிங்க. இன்னும் கூர்ந்து நுணுகி கவனிக்கணும். விழிப்போடு கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படியே உள்ள வாங்க. உள்ள 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 அப்படியே நுணுக்கி நுணுக்கி உள்ள வாங்க. உயிரினுடைய மையம் சுத்த வெளி. இன்னும் நல்லா உள்ள வாங்க.
வாழ்க வளமுடன். அப்படியே மெதுவா மேல வாங்க. துரியம் தலை உச்சி, துரியம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இன்னும் கூர்ந்து நுழைத்து கவனிக்கணும். இன்னும் கூர்ந்து நுண்ணிக்கு புள்ளி அளவுல கவனிக்கும். உள்ள வாங்க. உயிருக்கு உள்ள வர்றோம். நல்லா உள்ள வரும். மையம் சுத்தவில். நல்லா உள்ள வந்து விழிப்போடு நின்று கவனிக்கும்.
வாழ்க வாழ்க தவத்தினை நிறைவு செய்ய இருக்கிறோம். துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டுக் கொள்வோம். ஓய்வு பயிற்சியில காலிலிருந்து தலையை நினைவை செலுத்துவது போல அப்படியே தலைப்பகுதியிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே நினைத்து பாருங்க. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். சங்கல்பம் உணர்ந்து சொல்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். அவருடைய உருவத்தை முழுமையாக மனக்கண்ணில் நினைந்து வாழ்த்து அலை தத்துவத்தின்படி நம்முடைய தெய்வீகமான காந்த அலை கதிர்கள் வாழ்த்து அலைகளாக அவர் மேல் சென்று மோதி பிரதிபலித்து ஊடுருவி அவர்களுடைய ஒவ்வொரு செல்களிலும் அந்த தெய்வீக தன்மையை நிரப்பி மீண்டும் நம்மிடம் வருவதை உணர்ந்து சொல். பெற்ற மக்களை நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் நினைந்து வாழ்த்துவோம். தொழில் துறையில நம் தினசரி கடமைகளில நம்மோடு பணிபுரியக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நினைந்து வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம்.
கூட்டான வாழ்த்து. அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். அவர்கள் நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். UK மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் தவமையம் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். அப்படியே மனசுக்குள்ள பாருங்க, அந்த அமைதியை உணர்கிறோம். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். சுற்றி அப்படியே விரிந்து பாருங்க, ஆழ்ந்த அமைதி. உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். மகன் ஐயா, நீங்க அப்படி கண்டினியூ பண்ணலாங்க ஐயா. நன்றிங்கய்யா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஒவ்வொரு நாளுமே வேதாத்திரியத்தில் இணைந்தது முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கை பல பல மகிழ்ச்சிகளை கடந்து வந்திருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சரி, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு
ஒரு மிக அற்புதமான தலைப்பு என்று சொல்லலாம். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் ஞானம் என்பது அனைத்து அன்பர்களுக்கும் மிக மிக சிறப்பாக தெரியும். இந்த ஞானத்தை அடைவதற்கு பல வழிகளை பல மகான்கள் கொடுத்திருந்த போதிலும் அவற்றிலே ஓர் சிறந்த வழி, அதை நாம் கண்டறிய வேண்டும். அதன்படி நடந்து அந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும். இதுதான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. அதில் நாம் ஏற்கனவே ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்கத்தை கண்டடைந்து விட்டோம். அந்த அளவிலே நாம் அனைவரும் மிகவும் புண்ணியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அருட்தந்தை அவர்கள் இந்த மனிதகுலம் முழுவதும் ஞானம் பெறுவதற்கான மிக மிக எளிமையான தத்துவங்களை நம்மிடம் மிகச் சிறப்பாக கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். இருந்த போதும் நாம் ஏன் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை என்று நாம் சற்றே ஆழமாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா அந்த உலகத்தை காக்க ஒரு மகான் போதாது அப்படிங்கிறதா மகரிஷியுடைய பார்வை. அதனால் இங்கு இணைந்த அத்தனை பேரையும் மகான்கள் ஆக்க வேண்டும், ஞானிகள் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் உலகத்தில் இருக்கிற அனைவரையும் ஞானிகளாக, மகான்களாக, ஞானம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பது மகரிஷி அவர்களுடைய இலக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வழியில நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்ல மேம்பாடு இருக்கின்றது அன்பர்களே. மேம்பாடு இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. மிகச்சிறந்த மேம்பாட்டை நாம் பெற்றிருக்கின்றோம். அதாவது சாதாரணமான மனோநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மனவளக்கலை பயிற்சியை பயின்று அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் ஆகச் சிறந்த மாறுபாடுகளை, வேறுபாடுகளை நம்மால் உணர முடியும். உடல் நலத்தை பேணுவதிலாக இருக்கட்டும், மன வளத்தை போற்றி காப்பதிலாக இருக்கட்டும், உயிர் வளத்தை பெருக்குவதிலாக இருக்கட்டும், இன்னும் அறிவு நிலைப்பாட்டிலே நாம் சாதாரணமாக இருந்திருந்தால் இந்த அறிவை பெறுவதற்கு எத்தனை 1000 ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் மகான்களுடைய தொடர்பு நம்மை இந்த அளவிற்கு இவ்வளவு குறுகிய காலத்திலே உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல ஆகச்சிறந்த விஷயம். குறுகிய காலத்துல எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. மகரிஷி சொல்லுவாங்களாமா, என் தோள் மீது ஏறி நின்று நீங்கள் பார்க்கலாம், பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்த அத்தனை ஞானத்தையும் நம்மிடம் இறக்கி வைத்து விட்டார். சரி, இப்ப நாம் ஏன் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை அப்படிங்கிறதா நீங்க கேள்வி. ஒரு சிறந்த வழியாக இந்த வழி இருக்கிறது. இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நுட்பம் நான் பல இடங்களிலே பேசி இருக்கின்றேன். இனி எங்க போனாலும் முதல் உரைன்னு வந்தா இதைத்தான் பேசணும்னு ஒரு முடிவுல கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லா இடத்திலையும் புதிய அன்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அன்பர்களுக்கு இது கேட்ட விஷயமாக கூட இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை. நாம் கடைபிடிக்காத வரை அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த படிக்கிறதுல ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. சார், இந்த புக்கை எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா, இந்த புக்கை நீங்க படிச்சுட்டே இருங்க. கருத்து உங்களுக்கு மாறுதலான புரிதல் வந்துட்டே இருக்கும்.
என்னைக்கு உங்களுக்கு மாறுதலான கருத்து புரிதல் வரலையோ அன்னைக்கு அந்த புக்கை படிக்கிறது நிறுத்திடுங்கம்பாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம மகரிஷியோட ஒரு தத்துவத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஒரு நாள் இன்னைக்கு படிச்சு பாருங்க, ஒரு பேஜ் படிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் படிச்சு பாருங்க, வேற ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம அறிவியலினுடைய தன்மையில மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நம்ம புரிதல மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. ஆனால் ஒரு நாள் நாம் படிக்கின்ற புரிதல் அதற்கப்புறம் மாறாது. எப்ப மாறாதுன்னு சொல்றாங்கன்னா, நாம் என்னைக்கு அதை எழுதிய மகரிஷி அவர்களுடைய மனோநிலையில் சென்று அதை படித்து விட்டோமோ அதுக்கப்புறம் அந்த தத்துவம் மாறாது. அப்ப அது வரைக்கும் நாம படிக்கணும். அப்ப அது போல மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சியை நாம் முழுமையாக கடைபிடிக்கின்ற வரை நாம் அதை பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மகரிஷி அவர்கள் சொல்ற முதல் விஷயம். அதுல அந்த சிந்தனையை நாம் செலுத்தத்தான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரம், ஒரு ஈடுபாடு தொடங்கும். நமக்கு எல்லாமே தெரியும் நண்பர்களே, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. மனவளக்கலையில அருள்நிதியர் ஆயிட்டோம், பிரம்மஞானி ஆயிட்டோம்னா நமக்கு தெரியாத தத்துவங்களே கிடையாது. எந்த தத்துவம் சொன்னாலும் புரியும் உங்களுக்கு. எல்லாத்திற்கும் ஒரு அடிப்படை ஃபார்முலா மாதிரி மகரிஷி அவங்க போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அது மேல நின்று எதை பார்த்தாலும் தெளிவா தெரியும். இப்ப நான் சில நாட்களுக்கு முன்பாக இந்த தவ விளக்கங்களை ஆழமாக கொடுக்க ஆரம்பிக்கத்தான் இத்தனை நாள், அதாவது 16 ஆண்டுகளாக இல்லாத ஒரு தவத்தின் மேல் இருக்கிற ஒரு ஈர்ப்பு இந்த ஒரு மாதத்திலே ஆழமாக வந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். 16 வருஷமா இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அதை ஆழ்ந்து உணர்ந்து அதனுடைய மேன்மையை உணர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிறது இங்க விஷயமா இருக்கு. குறிப்பாக 9 மையத்தவம் அதை பற்றி ஆய்வில் உள்ள போறப்பதான் அதை பற்றி அறிவை பெருக்கத்தான் அதன் மேல ஒரு ஈர்ப்பு, உற்சாகம், அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதனால நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. நம்ம எத்தனை நாளைக்கு சார் அப்படியே வந்துட்டே இருக்கிறது அப்படின்னு சிலருக்கு தோணலாம். அது அப்படி அல்ல. அதாவதுங்க, நம்ம ஒரு முறை என்ன சொல்றது, ஒரே வெட்டுல எல்லா தண்ணியும் வந்துடாது. நம்ம ஆழமாக வெட்டத்தான் அந்த நீர் என்ன ஆகும், வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக சிந்திக்க அதுல எதிர்மறைக்குள்ள நம்ம போகவே கூடாது. என்னடா இவ்வளவு நாள் நம்ம கேட்டுட்டே இருக்கிறத செய்யறதே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமே, நம்ம சிலவற்றை செய்வோம், அதை முயற்சிப்போம், சரியா வரலைன்னா அதை விட்டுருவோம், ஒதுக்கிடுவோம், நம்ம மேலேயே நம்ம குற்ற உணர்வுக்கு வந்துருவோம். சரிதானுங்களா? அப்ப இந்த இடத்துல நாம தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒவ்வொருவரும் ஞானத்தை அடைவதற்கு வந்திருக்கிறோம். அதற்கான தகுதி நமக்கு இருக்கா? மகரிஷி சொல்றாங்க 100% இருக்கு. 100%. சரிதானுங்களா? எல்லோருக்கும், மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஞானம் அடைவதற்கு தகுதி இருக்கிறது, அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்பிறவிலே ஞானத்தை அடையவும் முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் அறுதியிட்டு கூறிட்டாங்க, சொல்லிட்டாங்க. நான் அந்த கவியை உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். சரிதானுங்களா? அப்ப இந்த ஞானம் அடைதல்ல நாம எந்த இடத்துல ஸ்டக் ஆகிறோம்? ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதில் 4வது அங்கம் என்னங்க? முழுமை பேர். அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த முழுமை பேரை அடைவதற்கான தகுதி 3வது அங்கம், குணநலப்பேர். அப்ப குணங்களிலே நற்குணங்களை நாம் பெற்றிருப்பதுதான் ஞானம் அடைவதற்கான தகுதி.
இவ்வளவுதான், சிம்பிள். நம்ம ரொம்ப போட்டு ஞானம்னா அப்படி இப்படி கஷ்டம் அப்படி எல்லாம் மனசுல கொண்டு வர வேண்டியது இல்லை. அது மிக இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கூட வச்சுக்கோங்களேன். குணங்களிலே நற்குணங்களிலே உச்சகட்ட நிலையை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஞானி. அவ்வளவுதான். நம்மளுக்கு ஞானிகளுக்கு என்ன வித்தியாசம்? அன்பும் கருணையுமா இருந்தா நீங்க ஞானி, நீங்க மகான், நீங்க இறைவனுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதானே. கொஞ்சம் தேவையற்ற குணங்கள் இருக்கு, அதை மாற்றிக்கொள்ளணும், அவ்வளவுதான். அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் திங்க் முழுமை பேரு நம்ம நோக்கம். அதற்கான தகுதி என்னன்னா குணநல பேரு. இந்த குணநல பேரை அடையாமல் முழுமை பேரை அடைய முடியாது. அப்படி அடைந்தாலும் அதனால் முழு பலனை அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு சிலர் அடைஞ்சிருக்காங்க. முனிவர்களாக நின்று இறையுணர்வை பெற்று கோபப்பட்டவங்களை எல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அப்ப அவர்களால் என்ன பண்ண முடியாதுங்க? அந்த பேரின்பத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அவங்க ஏதோ ஒரு ஜம்பாய் அந்த பக்கம் போயிட்டாங்க. மகரிஷி அதற்கு வழிகாட்டவில்லை. மகரிஷி மிக தெளிவா சொல்றாங்க, நாம் முழுமை பேரை அடைய வேண்டும் என்றால் குணநல பேரு அதனுடைய அடிப்படை தேவை. சரி, குணநல பேரை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய இரண்டாவது ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் என்னங்க? அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த இடத்தை தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் தீவிரமா சிந்திக்க இருக்கிறோம். குணநல பேரை அடைவதற்கு ஒரே வழி என்னன்னா அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த அகத்தாய்வு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம திங்க் பண்ணுவோம். இத்தனை நாள் நம்ம அகத்தாய்வுன்னு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ண போறோம் இன்னைக்கு. இது எனக்கு அறிந்து என்னுடைய அறிவு கெட்டு இது ஆகச்சிறந்த வழியாக இருக்கிறது, இருக்கும்னு நம்புறேன். இதை விட்டால் வேறு வழி இருக்கும்னு எனக்கு தெரியல. சரிதானுங்களா? சரி, அப்ப அந்த குணநல பேரை பெறுவதற்கு நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி அகத்தாய்வு பயிற்சி. இந்த அகத்தாய்வு பயிற்சியை நாம் சரியாக முறையாக கடைபிடித்தால் நம்மிடம் இருக்கின்ற தீய குணங்கள் அனைத்தும் விலகி நாம் நற்குணவான்களாக மாறிவிடுவோம். இதுதான் குணநல பேர். சரி, இந்த அகத்தாய்வை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அகத்தவம் செய்ய வேண்டும். இங்கதான் மகரிஷி நிற்கிறார். ஏன் மகரிஷி அவர்கள் முதல்ல தவத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. இதனால் வரைக்கும் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான மகான்கள் தோன்றி உருப்பட்ட மறைபொருள் விளக்கத்தை கொடுத்தாங்க. இதுக்கு மேல சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளவு விஷயம் வந்துட்டு. அத்தனை மகான்கள், அத்தனை ஞான பெருமக்களுடைய அத்தனை பொக்கிஷங்களையும் கையில வைத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை நினைச்சு பாருங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் குரானில் இருப்பது போலவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவ சகோதரர்கள் பைபிளில் இயேசு மகான் சொன்னது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? திருக்குறள் இருப்பது போலவா நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது? ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் மாற்றம் வரவில்லை அப்படின்னா மகரிஷி சொல்றாங்க, தெரிவதால் மாற்றம் வராது. அந்த மனதிற்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மாற்றம் வரும். இதுதான் மனவளக்கலையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மகரிஷி சொல்றாங்க. அப்ப அகத்தவம் யார் இயற்றி தன்னுடைய மனதை சக்திப்படுத்தி வைத்திருக்கின்றாரோ அவர்தான் அவர் நினைத்த வழியிலே நிற்பதற்கான தகுதியை பெறுவார். இல்லாட்டி எல்லாமே நமக்கு தெரியும், இது நல்லது, இது கெட்டது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, எல்லாமே தெரியும். ஆனால் தவம் இல்லை என்றால் மன வலிமை இல்லை, மன வலிமை இல்லை என்றால் நம்மால் செய்ய முடியாது. இன்றிலிருந்து நம்முடைய சங்கல்பம் என்னவாக இருக்கணுமோ, என்னுடைய முதல் வேண்டுகோள், ஞானம் பெற சிறந்த வழியில முதல் வேண்டுகோள், நாம் முதலில் தவம் இயற்ற வேண்டும், நன்கு ஆழமாக தவம் இயற்ற வேண்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம்.
அந்த தவம் நன்றாக வர வேண்டும் என்றால் நீங்க உடற்பயிற்சியும் காயகல்பத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. 5 அளவு முறையை கடைபிடிக்க வேண்டும். இவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் திங் இதை வச்சுக்கோங்க. ஞானம் பெற சிறந்த வழியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்முடைய உடற்பயிற்சியை காயகல்பத்தை சரியாக முறையாக செய்தல். இரண்டாவது 5 அளவு முறையை கடைபிடித்தல். மூன்றாவது தினமும் குறைந்தது 2 வேளை, வாய்ப்பிருந்தால் 3 வேளை தவம் இயற்றுதல், ஆழமாக தவம் இயற்றுதல். சரிதானுங்களா? அப்ப இதைய இதுதான் வழி. இப்ப தவத்தினுடைய இறுதியில நம்ம சங்கல்பம் நிறைய வைக்கிறோம் இல்லைங்களா? எனக்கு தோன்ற விஷயத்த சொல்றேன், நீங்க சிந்தனைக்கு எடுங்க, சரியா வந்தா செய்யுங்க. தவத்தினுடைய நிறைவுல நாம் பல சங்கல்பங்களை சொல்லுகின்றோம். அதெல்லாம் சொல்லிக்கோங்க, ப்ராப்பரா சொல்லிட்டு இறுதியாக நான் தற்சோதனை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து குணநல பேற்றையும் முழுமை பேற்றையும் அடைவேன் என்று ஒரு 3 முறையோ 5 முறையோ 10 முறையோ எடுங்க. ஏன்னா அன்பர்களே, நம்ம எங்க தோற்று போகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சோதனை பயிற்சியில தோற்று போகின்றோம். இதுதான் பெரும்பாலான அன்பர்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகள் அல்லது செய்ய முடியாத இடம் எங்க நின்னுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தற்சோதனை பயிற்சி நம்ம செய்யற இடத்துல சறுக்கிறோம். படன்னு ஏறி வர்றோம். உடற்பயிற்சி, காய்கள், தியானம், வாங்க 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 அங்க மேல குப்புற விழுந்த மாதிரி. நீங்க இவ்வளவு தூரம் மேல வந்ததே எதுக்குங்க? இதை செய்யறதுக்கு தான். அப்ப தற்சோதனை பயிற்சியை நாம் சரியாக முறையாக செய்கின்றோமா அப்படின்னு பாருங்க. அதை செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எண்ணத்தில அதற்கு ஒரு வலுவை கொடுக்க வேண்டும். எல்லாமே மனம் தானே. அப்ப தியான நிறைவுல ஒரு 3 முறையோ 5 முறையோ நான் தொடர்ந்து நாள்தோறும் தற்சோதனை பயிற்சிகளை எழுதி செய்வேன். இந்த எழுதணும், அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இந்த பேனாவை எடுத்து நோட்டை எடுத்து எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மழை வந்துடும், இடி இடிக்கும். சரிதானா? நானும் போராடி பாக்குறேன். சரிதானுங்களா? நீ சொல்லு, நீ என்ன வேணா சொல்லு, நான் செய்யறேனான்னு பாக்குறேங்கிற மாதிரி மக்களோட பார்வை அப்படி இருக்கு. சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஞானம் அடைகிறதுங்கிறது என்ன அறிவு கட்டி ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு கூட சொல்லி போடலாம். இதை செய்யாமல் அது கிடையாது. எப்படி நெருப்பில்லாமல் புகை இருக்காது இல்லைங்களா? ஒரு விஷயத்தை சமையலை செய்ய முடியாது. அப்ப தற்சோதனை இல்லாமல் ஞானத்தை பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம். சரி, அதுல நிறைய தற்சோதனைகள் இருக்குங்க. ஏன் மகரிஷி அவங்க ஒரு இடத்துல அழகா சொல்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், நாம என்ன பண்ணணும்? தற்சோதனையில 4 அங்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? 4 விஷயம். 1, தன்னை பற்றி சிந்திக்கணும், தன்னுடைய நிறை குறைகளை உணரணும், திருத்தம் பெற வழி வகுக்கணும், வகுத்த வழியில வாழ்ந்து காட்டணும். இவ்வளவுதான் சிம்பிள். தற்சோதனைங்கிறது ஒண்ணுமில்லை. நம்மை பற்றி முதல்ல சிந்திக்கணும், அதற்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி உட்காரணும். நான் ஒரு ஜூன் 9ஆம் தேதி அருட்தந்தை அவர்களுடைய ஒரு அற்புதமான சிந்தனை, 21 நாட்களில் ஞானியாகலாம். அவ்வளவுதாங்க. அவர் அழகா சொல்லியிருக்கார். முதல் 1 வாரத்திற்கு காலை மாலை சிறிது நேரம் ஒதுக்கி உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள், எண்ணத்திலே என்ன வருகின்றது என்று சிந்தியுங்கள், அவற்றிலே நல்லவை தீயவையை ஆராயுங்கள், தீயவற்றிற்கு சங்கல்பமிடுங்கள். 1 வாரம் இதை செய்யுங்கள். அதற்கு அடுத்த வாரம் உங்களுடைய சொற்களை கவனியுங்கள், அவற்றிலே நன்மை தீமை வருவதை ஆராய்ச்சி செய்யுங்கள், அவற்றிலே தீயவற்றிற்கு சங்கல்பம் செய்யுங்கள். 3வது வாரம் உங்களுடைய செயல்களை கவனியுங்கள், அவற்றை ஆராய்ந்து சங்கல்பம் செய்யுங்கள். 21 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை ஞான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்கிறார். இதற்கு மேல ஒரு மகான் என்னதான் சொல்ல முடியும் பாருங்க. ஏன்னா நம்முடைய ஒட்டு மொத்த வாழ்க்கையும் எண்ணம் சொல் செயலுக்குள் அடக்கம். அன்பர்களே, பெருசா வல்ல ஒண்ணும் இல்லை.
மொத்த வாழ்க்கை எண்ணம் சொல் செயல் இந்த 3ல அடக்கம். நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, இப்ப என்னதான் போச்சு. சரிங்களா? காலையிலையும் மாலையிலையும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்முடைய எண்ணங்களை, அப்ப வர்ற எண்ணங்கள், தொடர்ந்து இன்று எனக்கு வந்த எண்ணங்கள், சரிங்களா, சொற்கள், நான் பயன்படுத்திய சொற்கள், செயல்கள், இதையெல்லாம் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். சிந்திக்காமல் தெளிவு வராத அன்பர்களே, சத்தியமா நான் சொல்றேன். நுண்ணிய நூல் பல கற்பினும் அவரவர் உண்மை அறிவே மிகும். அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது. மிகப்பெரிய படிப்பாளிகளாக இருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் கூட ஞானமற்றவர்களாக இருக்கிறோம். பெரும்பாலும் உலக மக்களை பார்த்தீங்கன்னா நீங்க நுண்ணிய நூல் பல கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அங்க எது மிகுந்து நிற்கும்? என்னுடைய உண்மை அறிவுதான் மிகுந்து நிற்கும். பேசலாம், ஆனா பை பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டியில அதை பண்ண முடியாது. அப்ப அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிந்திப்பதே இல்லை என்பர்களே. நீங்க உண்மையாலுமே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நாம தினமும் உட்கார்ந்து ஏதாவது சிந்திக்கிறோமா? தவம் செய்கிறோம். கத்தியை சாணை பிடிப்பதே வெட்டுவதற்காக. சாணை பிடிச்சு வச்சுட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அப்ப கத்தியை சாணை பிடிக்கிறது காலையிலையும் மாலையிலையும் சாயங்காலம் சாணை பிடிச்சு வச்சுக்கிறீங்க. என்ன பண்றீங்க? கெட்டதே வெட்டவில்லை. கெட்டதை வெட்டவில்லை. அன்பர்களே, கத்தியை தீட்டுவதே கெட்டதை வெட்டுவதற்காகத்தான். நான் பலமுறை சொல்லி இருக்கிறோம், வயலிலே நீர் பாய்ச்சுவதே அந்த பயிர் வளர்வதற்கு. அதற்கு மிக முக்கியமான விஷயம், நாம் ஒன்றை செய்ய வேண்டும், களை எடுக்க வேண்டும். நீங்கள் வெறும் நீரை பாய்ச்சுவதுதான் தவம் செய்வது. நீரை பாய்ச்சி விட்டு களை எடுக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் பாய்ச்சிய நீர் அனைத்தும் களைக்கு போகும், களை வளரும். அதுபோல நாம் தவம் செய்வோம், அதே சமயம் தற்சோதனையும் செய்வோம். தயவு செய்து ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேற வழியே இல்ல. எந்த குழந்தையும் எடுத்தோடனே போட்டு சாப்பிட்டது இல்ல, தானா போய் குளிச்சது இல்ல, தானா பல்லு விளக்குனது இல்ல. ரொம்ப கஷ்டம். சரிதானுங்களா? அப்ப இதை பழக்கப்படுத்தணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு வைராகியமாக ஒரு 21 நாட்கள் எடுத்துக்கோங்களேன். இன்னையிலிருந்தே தொடங்குவோமே. 48 நாள் நான் சொல்லுவேன் பல இடங்கள்ல. 48 நாள் ஒரு பெரிய இலக்கா இருக்குது. ஒரு 21 நாள் எடுத்துக்குவோம். நான் சொல்ற விஷயங்களை நீங்க அப்படியே கொஞ்சம் மேலோட்டமா அப்படியே செஞ்சுட்டு வாங்க. காலையில் ஒரு 1/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம், டெய்லி ஒரு அரை மணி நேரம் போதும். ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்தோடனே மணிக்கணக்கில் போக வேண்டாம். மௌனம் இருக்கிறப்ப, வாய்ப்பு இருக்கிறப்ப நல்லா சிந்தனை அறிவை உயர்த்தி கொள்வோம். மற்ற நாட்கள்ல ஒரு 1/4 மணி நேரம் அமர்வோம். அமர்ந்து அன்றைய தினத்தில நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணுவோம். அதை எழுதுங்க. எண்ணங்களிலே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் வந்தது, சொற்களிலே இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் வந்தது. நல்லது வந்ததே எழுதலாம், தவறு கிடையாது. அதை பாராட்டுங்க. ஓகே, நீங்க உட்கார்ந்து எழுதுறது உங்களுடைய நம்மளுடைய கருமையத்தை நாம் திரும்பி பார்க்கிறோம். இதுதான் நம்ம கருமையத்தில் இருக்கிற ஒரிஜினாலிட்டி. இதுதான் ஞானத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அது தெரியாம, சரிதானுங்களா, என்ன பண்ண முடியும்? நம்ம எது தடையினே தெரியாம எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கும் இல்லையா? மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி, எங்க போட்டாங்களோ போட்டோ எடுத்து விட்டுட்டு எங்கேயோ போய் தேடுனா எப்படிப்பா கிடைக்கும்? மிக எளிமையாக நம்முடைய கருமையத்திலே இருக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல்களை மாற்றுவதன் மூலம் நாம் எளிமையாக ஞானத்தை பெற்றுவிட முடியும். அப்ப ஒரு நாள் ஆக்டிவிட்டியில நமக்கு என்னென்ன உணர்வுகள் வருதுன்னு முதல்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் எல்லாத்தையுமே எழுதுங்க. குறிப்பாக நாம் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தோமோ, யாருக்கெல்லாம்னா நீங்க அடுத்தவங்களுக்குன்னு முதல் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு
நமக்கு நாமே துன்பம் கொடுத்திருப்போம் இல்லையா? பிறருக்கும் துன்பம் கொடுத்திருப்போம் இல்லைங்களா? அந்த இடங்களை எல்லாம் தயவு செய்து எழுதுங்கள். எழுதிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய இந்த தன்மையிலே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதுதான் முதல் ஞானம். ஞானத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, நீங்க நம்ம நிறைய பேர் தாழ்வாக நினைத்துக் கொள்கிறோம். அது ஞானத்திற்கு மிகப்பெரிய தடை. எப்படி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது, உயர்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஞானத்திற்கு பெரிய தடையோ, தான் அப்படிங்கிறது, அதே போல இன்ஃபீரியாரிட்டி என்று சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையும் தடைதான் ஞானத்திற்கு. நாம நம்மை பற்றி நான் இப்படி இருக்கிறேன், நான் அதை பண்றதில்லை, நான் இதை பண்றதில்லை, சரியாங்களா? இப்படி நிறைய புலம்பல்களை புகார்களை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறோம். அப்ப அது என்ன செய்யும்? அதற்கு தகுந்த நபர்களாக நம்மை மாற்றிவிடும். அதற்கு மாறாக இன்னொரு வேலையை நம்ம செய்வோம். ஞானத்தினுடைய உச்சம் என்னங்க? அக்செப்ட் as it is. இதுதான் புத்தருடைய மிகச்சிறந்த உபதேசம். இதற்கு மேல ஒண்ணுமே இல்லை. அக்செப்ட் as it is. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க. இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஏதோ ஒன்றை நாம் அடைந்தது போல ஒரு உணர்வை நாம் எல்லாருமே பெற முடியும். நிச்சயமா பெறுவோம் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கே நீங்க ஃபீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எப்பேற்பட்டவன்? ஏனென்றால் நான் என்பவன் நானாக உருவாகியவன் அல்ல, நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது நாம் இப்ப பிராக்டிக்கலா இருக்கிற நானை பத்தி சொல்றேன். ஒரிஜினல் நான் வேற, அது சுத்தவெளி, அது தூய்மையானது. அப்ப நம்மளோட ஒரிஜினாலிட்டி என்னங்க? தூய்மை. ஒரிஜினாலிட்டி தூய்மை. அதுல இத்தனை 1000 ஆண்டு காலமாக கடந்து வந்த பதிவுகள் மேலேறி நிக்குது. இப்ப அதை நாமன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். சரி, பரவாயில்ல, இந்த பதிவுகளை நாம் ஏற்படுத்தவில்லை, அது இயற்கையிலே ஏற்பட்டு நம்மிடம் வந்திருக்கிறதுங்கிறது நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சொற்களை, என்னுடைய செயல்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா? எனக்கு கோபம் வருது, இன்னமும் நான் இன்னமும் கவலைப்படுகிறேன், நான் இன்னமும் பொறாமைப்படுகிறேன். இப்படி நீங்க நினைக்கிற வரைக்கும் ஞானம் சத்தியமாக உங்களிடம் வராது. அதை பற்றி ஒரு தாழ்வான குற்ற மனப்பான்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாவே நாம் ஆன்மீகவாதிகள் அல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? முதல்ல நம்மை பற்றி சிந்திக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு கோபம் வருகிறது, ஆமா, என்னுடைய குழந்தைகள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு கோபம் வருகிறது. எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடக்காது என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம ஒன்னும் பைத்தியம் அல்ல சும்மா கோபப்பட்டு இருக்கிறதுக்கு. இந்த விஷயத்தை நல்லா ஆழ்ந்து உள்வாங்குங்க, புரிஞ்சுக்கோங்க, சிந்திங்க. நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அதற்கு ஒரு மறு செயலை நாம் செய்கிறோம், அவ்வளவுதான். இது இயற்கை, இது இயல்பு. இதை நாம் திட்டமிட்டு செய்யல, இது பை நேச்சரா வருது, பை நேச்சரா வருது. புரியுதுங்களா? காத்து அடித்தால் இலை அசையும், இட் இஸ் நேச்சர். புரியுதுங்களா? இந்த படகு தத்துவத்தை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? நீங்க அப்படியே ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல அமைதியா நின்று தண்ணியில நின்று தியானம் பண்றீங்க, போட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே பின்னாடி ஒரு டம் அப்படின்னு ஒரு படகு இடிக்குது. உடனே முழிச்சு பார்க்கறீங்க. இந்த கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவனை திட்டணும், கண்டபடிக்கு திட்டணும்னு தான் திரும்பி பாக்குறீங்க. அது வெறும் போட்டா இருக்கு, காலிப்படகாக இருக்கிறது. என்ன பண்ண போவீங்க? ஒன்னும் பண்ண முடியும். சரிதானுங்களா? ஏற்றுக்கொள்வோம். என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். நம்ம கர்ம வினைப்படி நம்முள்ள இருக்கிற குணங்கள் வெளிப்படுகிறது. முதல் அக்செப்ட், ஃபர்ஸ்ட் அக்செப்ட். கோபக்காரன் நான், ஆமாம் கோபக்காரன் நான். இல்ல 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 சார், நான் ரொம்ப பொறுமைசாலி, எனக்கு கோபமே வராது. இதுதான் தப்பு. இதுதான் நாம் பண்ற முதல் தப்பு.
ஃபர்ஸ்ட் அக்செப்ட், அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்தால் பொறாமை வருகிறதா? ஆமாம், பொறாமை வருகிறது, நான் பொறாமைக்காரன். எழுதுங்க, ஃபர்ஸ்ட் ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கிறது, ஆமாம், எனக்கு சில பேராசை இருக்குது, ஆமாம், பேராசைக்காரன். எழுதுங்க. என்னத்த போச்சு, இப்ப ஒண்ணு போகல. இதை எழுதினால் நமக்கு மாற்றம் வரும். அப்ப நான் எப்பேற்பட்டவன் என்பதை முதலில் நமக்கு அடையாளம் தெரிய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எப்பேற்பட்டவன், என்னுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு முதல் தெரியணும். ரெண்டாவது, இந்த இயல்புக்கு நான் முழு காரணம் அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதனால் வந்தது? என்னுடைய கர்ம வினையினுடைய வெளிப்பாட்டால் தான் இது வந்தது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அப்ப இந்த விஷயம், இப்ப நான் எப்பேற்பட்டவன், ஒரிஜினல் நான் சுத்தமானவன். ஒரு தோட்டத்திலிருந்து மல்லிகைப்பூ வாசனை அப்படியே வருது. ஒரு கூவம் ஆற்றை அது கடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் வர்றப்ப எப்படி இருக்கும்? நாற்றம் பிடித்ததாகத்தான் இருக்கும். அப்ப இந்த காற்று வீசிய திசையில அந்த மனமானது டிராவல் ஆகுது. அந்த கூவம் ஆற்றை கடக்கிறது, அதனுடைய வாசனை மாறுகிறது. இதற்கு அந்த மல்லிகைப்பூ தோப்பு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. மல்லிகைப்பூல இருந்து வந்த வாசனை, அதுல இருந்து வந்த அந்த காந்தம், அதுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லுங்க. காற்று வீசியது, அது கூவமாற்றை கடந்தது, அதனோடு அதனுடைய வாசனைகள் இணைந்து கொண்டது. இந்த உதாரணம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, நம்ம ஒரிஜினல் நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூவிலிருந்து வந்த ஒரு தெய்வீகமான வாசனை தான் நீங்களும் நான் எல்லாருமே. ஆனா இந்த பிரபஞ்ச பரிணாம சரித்திரம் என்கின்ற ஒரு காற்று அது அப்படியே அடிச்சுட்டு வருது. வந்த வழியில நாம விலங்குகளாக, விலங்குடைய தன்மை கொண்ட மனிதர்களாக அப்படியே வந்திருக்கிறோம். இப்ப வந்த விதத்தில் இப்ப எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் கூவமாற்றினோட ஸ்மெல் கலந்து போச்சு, மூக்க பிடிச்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆனா பரவாயில்ல, தவறில்லை. இதுக்கு நான் காரணம் அல்ல அப்படிங்கிறது நம்ம ஒரு தெளிவுக்கு வர்றோம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்த செயல்களை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இது பெரும் மாற்றத்தை நமக்குள்ள விளைவிக்கும். ஒரு ஆய்வுக்கு எடுக்கிறோம். நாம் இப்பேற்பட்டவர்கள், எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, இந்த மாதிரியான சொற்கள் வருகிறது, இந்த மாதிரியான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இது நம்முடைய நிறை குறைகளை தன்னை பற்றி சிந்தித்தல், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தன் நிறை குறைகளை உணர்தல் செகண்ட் ஸ்டெப். திருத்தம் பெற வழிவகுத்தல் இது தேர்ட் ஸ்டெப். நீங்க எடுத்தோன்னே பெரிய பெரிய விஷயத்துக்கு போக வேண்டாம், சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. சின்ன விஷயம், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, என் குழந்தை சத்தம் போட்டுட்டு இருக்கு வீட்டுல, நான் உடனே நான் கத்துக்கிறேன். அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், இல்லாட்டி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ கத்திட்டு இருக்கிற, ஆமா, நோட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இடத்துல நாம் கோபப்பட்டேன்னு ஒண்ணு வருது இல்லைங்களா? இந்த கோபம் சரியானதா? ஆமா, சரியானது. ஒண்ணும் அதுல இருந்தா நீங்க ஒண்ணும் குற்ற உணர்வெல்லாம் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் நான் கோபப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுதான் நமக்கு இப்ப நோக்கம். இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நாம் நம்மளுடைய தன்மையை உணர்ந்ததற்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். தன்மையையே உணராம மாற்றத்தை உருவாக்க முடியாது நண்பர்களே, நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னதுதான், பிரச்சனையே தெரியாம எப்படி சால்வேஷன் சொல்வீங்க? ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனையை நிக்கிறாரு, நீங்க எப்படி சால்வேஷன் சொல்லுவீங்க பிரச்சனையை தெரியாம? இதுதான் மகிழ்ச்சி கேட்கிறாங்க. ஐயோ, நிறை குறையே தெரியாதே, எப்படி நீ சரி பண்ண போற? அப்ப என்னுடைய குறைகள் என்ன அப்படிங்கறது எழுதுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குற்ற உணர்வுக்கு வர வேண்டாம். இது என்னுடைய இயல்பாக இருக்கிறது, இதை மாற்றணும். நான் மாற்ற வேண்டாம், அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இருங்கன்னு சொல்ல. மாற்றம் ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நாம கோபப்பட்டுட்டோம்.
கோபப்பட்டு அவங்களை திட்டோம். இது நம்ம இயல்புல வந்து போச்சு. இதுக்கு திருத்தம் பெற வழி என்ன? மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா, 3 விடயங்கள் பாவப்பதிவுகளை போக்குவதற்கு. அது என்னங்க? பிராய்ச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அழித்தல். இந்த பிராய்ச்சித்தம்னா என்ன? பிராய்ச்சித்தம், இப்ப நம்ம ஒருத்தவங்களை திட்டோம், ஆனா இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன வலிமை வேணும். உங்க வீட்டுக்கார மாட்ட திட்டீங்க, அது அவங்களோட இயல்புல நம்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம எப்படி நாம சரியா இருக்கிறோம்னு நான் சொல்றேனோ, அதே போல அவர்களும் அவர்கள் கர்ம வினைப்படி சரியாக இருக்கிறார்கள். குழந்தை அதனுடைய கர்ம வினைப்படி கரெக்டா இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் என்னுடைய கர்ம வினைக்காகத்தான் அது கத்திட்டு இருக்கு, எனக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு. இதை நான் விழிப்போடு உணர்ந்திருந்தேன்னா எனக்கு கோபம் வந்திருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒருத்தர் கோபத்தை உண்டு பண்றாருன்னா அவரால் உண்டு பண்ண முடியாது. என்னுடைய கர்ம வினை அவருக்குள்ள போய் தூண்டும். டேய், இவன் அன்னைக்கு ஒருத்தங்களை கோபப்படுத்தி விட்டு கஷ்டப்படுத்திட்டான், இவனை கோபப்படுத்தி நீ கஷ்டப்படுத்து, அப்படி அது தூண்டுது. என் கர்ம வினைதான் அவர்களுக்குள்ள தூண்டுகிறதுங்கிற அளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டா நீங்கள் ஞானிங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது புரிதலுக்கு வர கொஞ்ச நாள் ஆகும். எடுத்தோடனே அது வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா வந்துடும், நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். ஒரு 21 டேஸ்ல உங்க லைஃபே ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையாக மாறுறது உங்களால உணர முடியும். ஜஸ்ட் 21 டேஸ். அப்ப சரி, இப்ப அந்த குழந்தை சத்தம் போடுது. ஏன் சத்தம் போடுது? அதனுடைய கர்ம வினையினுடைய இயல்புல சத்தம் போடுது, அல்லது என்னுடைய கர்ம வினையை போக்குவதற்காக அது சத்தம் போடுது. இதை புரியல நாம, ஆனா சத்தம் போட்டுட்டோம், கோபப்பட்டுட்டோம், கத்தியாச்சு. சரி, இல்ல ஒரு அடி அடிச்சே போட்டீங்க. சரி, இப்ப பிராயச்சித்தம் என்ன பண்றது? போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய. இந்த இடத்தில் ஆன்மீகவாதிகள் தோற்றால் ஞானம் அடைவது சாத்தியமில்லை. சரிங்களா? கமல் சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். சரிதானுங்களா? அப்ப முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராகணும். ஞானம் அடைவதற்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அவர் செல்ஃப், தென் செகண்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அந்த மிஸ்டேக்ஸுக்கு அப்பப்ப பிராயச்சித்தம். வீட்டுக்கார மாட்ட சத்தம் போட்டீங்களா, மன்னிப்பு கேட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட கேளுங்க, ஒரு அவேர்னஸ்க்கு வரும் இல்லையா? அல்லது இந்த தற்சோதனை எழுதுறோம் இல்லையா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்ட மன்னிச்சிருங்க, குழந்தைகிட்ட மன்னிச்சிருங்க, சாரி, ஒரு சாரி போதும். அவங்களுக்குள்ள வேற மாதிரியான ஒரு மனோநிலை வந்துடும். இல்லாட்டி இது பாவ கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும், ஞானத்தை அடையறதுக்கு விடவே விடாது. தயவு செய்து செய்யுங்க. சார், நேரடியா கேட்கறதுக்கு என்னோட ஈகோ விடமான இது, இந்த ஈகோ இருக்கே அது வந்து பெரிய வேலை பண்ணும். இல்ல இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், பயங்கரமா இருக்கும். போய் கேட்டுருங்க பாப்போம். குழந்தைகிட்ட கூட சாரி சொல்லிடுவோம், ஆனா கணவன் மனைவிட்டியோ மனைவி கணவன்கிட்டயோ சாரின்னு கேட்டா லேடிஸ் இந்த விஷயத்துல கொஞ்சம் கேட்டுருவாங்க பட்டுன்னு. ஏன்னா அவங்க மைண்ட் பவர் அதிகம். ஜென்ஸுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். மன்னிப்பு கேட்டல், திட்டமா சாரி, சரிதானுங்களா? அப்ப இது போல மற்ற, நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், மற்றதற்கும் பிராயச்சித்தம். அவரை பற்றி பொறாமை உணர்வு எனக்கு வந்து விட்டதா, வாழ்த்திருங்க, வாழ்த்திருங்க. மானசீகமாகவாவது இதை செய்யுங்கிறாங்க மகிழ்ச்சி. நேரடியா போய் கேட்க முடியலன்னா பரவாயில்ல, இது கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அவர்களிடம் மன்னிப்பையோ அல்லது வாழ்த்தையோ ஏதாவது ஒண்ணு செஞ்சிருங்க. அந்த இடத்துல ஒரு சக்தியிலையாவது நீங்க பிராயச்சித்தம் பண்ணிருங்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இன்னொரு ரொம்ப கவனமான விஷயம் நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த இடத்துல என்னோட குழந்தை இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தது, அப்ப நான் இந்த மாதிரி திட்டேன். சங்கல்பம் என்ன? நாளை இந்த இடத்துல என்னோட குழந்தை இந்த மாதிரி திட்டிட்டு இருந்ததுன்னா, சத்தம் போட்டுட்டு இருந்ததுன்னா, நான் அமைதியாக இருப்பேன். இதுதான் சிந்தனைங்க, பெருசா ஒண்ணு நம்ம சொல்ல போறது இல்லை.
இதை ஒரு முறை அல்ல 10 முறை நீங்க சங்கல்பமாக எடுக்க வேண்டும். அதான் மாதிரி சொல்றாங்க, 10 முறை நீங்கள் சங்கல்பமாக எடுக்க, 100 முறை சங்கல்பமா எடுங்க. ஏன்னா திட்டல் 1000 முறை பதிவாயிருக்கு. இப்ப மாற்றத்தை நீங்க ஒரே முறை, சார் நான் சங்கல்பம் போட்ட நடக்கல, என்ன சங்கல்பம் போட்டீங்க, என்ன 1000 முறை செஞ்சிருக்கிறாரு, ரெக்கார்டு இருக்கு. நாம ஏதோ ஒரு முறை போதுட்டு நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன் அப்படின்னா கோபம் போயிருமா? சரிதானுங்களா? அப்ப இந்த இடத்துல என்னோட குழந்தை அன்பர்களே, ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஒற்றை வெற்றி நீங்க அடைஞ்சு பாருங்க. நான் உதாரணத்தை ஒன்ன மட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன். என்னோட குழந்தை இப்படி திட்டுறேன், இதுதான் நடந்துட்டே இருக்கு என்னோட லைஃப்ல, தொடர்ந்து இந்த செயல் நடந்துட்டே இருக்கு. அப்ப நான் கவனமா எண்ணத்தை போடுறேன், ஸ்ட்ராங்கா சங்கல்பம் போடுறேன். மற்ற சங்கல்பத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க, முதல்ல இந்த சங்கல்பத்தை எடுங்க. இந்த சூழல்ல வந்தா நான் அவேர்னஸா இருப்பேன், விழிப்போடு இருப்பேன், இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், இப்படித்தான் நான் நடந்துக்குவேன். எண்ணத்துல கொண்டு வாங்க. சிலருக்கு இம்மீடியட்டா பலிக்கும், சிலருக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். பரவாயில்ல பரவாயில்ல, தப்பு இல்லை. அன்பர்களே, நாம் நம்மை பற்றி சிந்திப்பதே வெற்றி. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம லைஃப்ல ஏதோ அடைஞ்சாதான் வெற்றி நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் தப்பான ஒரு பார்வை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிறு சிறு வெற்றியை கொண்டாட தெரியாதவனுக்கு பெரிய வெற்றி கிடைக்காது. நீங்க இத்தனை நாள் அந்த பழக்கம் இல்லாதவர்களா இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்களை பற்றி ஒரே ஒரு விஷயம், நான் இப்பேற்பட்டவன் என்று தெரிந்து கொண்டாலே நீங்கள் வெற்றியாளர் தான். வெற்றியாளர் தான். ஒரு அடி எடுத்து வைத்தாலும் வெற்றி தான். அப்ப என்ன பண்றோம்? என்னை பற்றி நான் பாக்குறேன், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுது, நான் நேர மேலாண்மையோட இருந்திருக்கிறேன், அல்லது நேர மேலாண்மையோட நான் இல்லை, இன்று நான் பயிற்சிகளை சரியாக முறையாக செய்யவில்லை, நான் 5 அளவுமுறையை முறையாக கடைபிடிக்கவில்லை. எழுதுங்கன்ற நான் அதை நீங்க உடனே கடைபிடிக்கணும்னு தயவு செய்து முயற்சி பண்ணாதீர்கள். அதாவது 100% நான் உடனே போறேன் அப்படின்னா ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகிற மாதிரி எல்லாம் ஆக முடியாது ஆன்மீகத்துல. அது ஏதோ ஒரு சில ஞானிகளுக்கு அவங்களுடைய கர்ம வினைப்படி கிடைக்கலாமே தவிர, நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடி எடுத்து வைக்காமல் பாதை நகராது. நல்லா புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சா நிச்சயமா இலக்கை அடைய முடியும். நாம் வேகமாக போலினாலும் பரவாயில்ல, மெதுவா போனாலும் நம்ம இலக்கை அடைய முடியும், ஆமையை போல. ஆனா கரெக்டா போகணும், தொடர்ந்து போகணும். ஆனா போகணும், அவ்வளவுதான். நீங்கள் போவதே வெற்றி. நீங்க இன்னைக்கு மாலையில் உட்கார்ந்து 1/4 மணி நேரம் உங்களை பற்றி சிந்தித்தாலே நிச்சயமாக நீங்கள் ஞானத்தை அடைவீர்கள். அவ்வளவுதான். அதற்கான வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனா இது நம்முடைய பழக்கத்திற்கு விளக்கத்திற்கு இருக்கிற பெரிய போராட்டம். இன்னைக்கு நமக்கு கேட்டுக்கொண்டு இருப்பதெல்லாம் விளக்கம், சாயங்காலம் தான் பழக்கம் சொல்லும். உடுப்பா உடுப்பா எத்தனை பேச்சு கேட்டுட்டு நம்ம இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, சமைக்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும். நீங்க எதை கேட்பீங்களோ, எதை கேட்க விடுவீங்களோ, சமைப்பீங்களோ, சாப்பிடுவீங்களோ, அதெல்லாம் தெரியாது. ஞானமடைய சிறந்த வழி நீங்க சாயங்காலம் 1/4 மணி நேரம் முதல் சும்மா உட்காரும், உங்களை பத்தி சிந்திங்க. மட்டும் எடுத்துக்கோங்க. பயிற்சி முறையா செஞ்சோமா, இந்த அளவுமுறையை கடைபிடிச்சோமா, இந்த 2 மட்டும் எடுத்துக்கோங்க, போதும். இதுல ஏதாவது பல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல குறைபாடு இருக்கு, ஏன் இந்த குறைபாடு வந்தது, இதற்கு என்ன காரணம், அனலைஸ் பண்ணுங்க. அதாங்க தற்சோதனை. பண்ணிட்டீங்களா? அப்ப இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஒரு 10 நாள் நீங்க நம்முடைய எண்ணங்களிலே எந்த இடத்துல தவறு இருக்கிறது, சொற்களிலே எந்த இடத்துல தவறு இருக்கிறது, செயல்களிலே எந்த இடத்துல தவறு இருக்கிறது, இதுதான் நம்மை பற்றிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான உண்மை. இதை தெரியாமல் யாரும் ஞானத்தை அடைய முடியாது. அப்ப இதை அடைந்ததற்கு அப்புறம் ஒரு தவறு நடக்கிறது, அதை பார்க்கிறோம், நான் கோபப்படுகிறேன் என்ற குற்ற உணர்வு இன்றி அதை ஏற்றுக்கொள்கிறேன். 2வது என்ன செய்யறேன்? அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். கடைசிக்கு மானசீகமாகவாது மன்னிப்பு கேட்கிறேன். புரியுதுங்களா? 2வது, அந்த சூழல் வருவதற்கான வாய்ப்பு வரும்போது நான் விழிப்போடு இருப்பேன் என்று சங்கல்பத்தை இடுகின்றேன், அல்லது அந்த சூழல்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யணும்.
இப்ப இந்த நேரத்துல இப்ப சாயங்காலம் 7 மணிக்கு அப்பா வேலை விட்டுட்டு வர்றாரு, அவரு டிவி பாக்குறதுக்கு உட்கார்றாரு, நானும் அந்த இடத்துல இருக்கிறேன், நான் டிவி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவரு டிவி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல முரண்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடியே வச்சுக்கோங்க, 7 மணிக்கு அப்பா வருவாரு, இல்லாட்டி வீட்டுக்காரர் வருவாரு, ரிமோட் அவர்கிட்ட கொடுத்துடணும். 7 மணிக்கு என்னோட டிவி டைம் இல்ல, தவிர்த்துக்கோங்க. அதையே அதுக்கு முன்னாடி என்ன வேணா பண்ணிக்கோங்க. அப்ப அதுல இருந்து அந்த இடத்துல இருந்து அந்த சூழல்ல இருந்தா தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். அந்த சூழல்ல இல்ல அப்படின்னா நிச்சயமாக நம்ம அந்த பிரச்சனையை கடந்து வந்துடலாம். அது ஒரு மிகப்பெரிய யுக்தி தான். அந்த சூழலை நீங்க தவிர்த்து கொள்ளணும். இது கொஞ்சம் ஆழமான சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. எந்தெந்த சூழலில் நமக்கு துன்பம் வருகிறது நீங்க பார்த்தா தான் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், நாம் அதை சரி பண்ண முடியும். சரி, அப்ப இந்த விஷயத்தை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. அப்ப நம்முடைய செயல்பாடுகளை கவனியுங்கள், அவற்றை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். முதல் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அதற்கான சங்கல்பத்தை ஏற்றுங்கள். இப்படி நாம வர 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 நம்ம எண்ணங்களிலே, சொற்களிலே, செயல்களிலே ஒரு விழிப்பு ஏற்படும். இதை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்களேன், அப்பவே நம்மளை வாட்ச் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இது எழுதணும். தயவு செய்து நான் சொல்றது என்னன்னா, இத்தனை நேரம் நான் சொன்னதெல்லாம் நீங்க பல முறை பல இடங்கள்ல கேட்ட விஷயம்தான். நான் எழுதுறதான் அழுத்தமா சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு முறை எழுதுவது என்பது 16 முறை படிப்பதற்கு சமம் என்று விஞ்ஞானத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு முறை எழுதுறது உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்னு, அந்த நன்றியுணர்வின் படி எழுதணும்னா நீங்க நல்லதையும் எழுதலாம். நமக்கு கிடைத்த நல்லதுக்கெல்லாம் நன்றி எழுதலாம். சரி, அது வேற மாதிரி போயிடும், அது வேண்டாம், அது ரெண்டாவது வச்சுக்கோங்க. அது எதுனாலும் எழுதுங்க, அதை செகண்டரியா வச்சுக்கோங்க. குற்ற உணர்வின்றி நாம் நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு நம்முடைய தவறுகளை கண்காணித்து அவற்றை ஒவ்வொன்றாக விளக்குவதற்கான திட்டமிட்டு அதன்படி நாம் நடந்தோமானால் நிச்சயமாக நாம் அனைவரும் ஞானத்தை எட்ட முடியும். இதைவிட சிறந்த வழி என் அறிவுக்கு எட்டி ஒரு பெரிய வழி தெரியல. இதை செஞ்சு பாருங்க. அடுத்த வகுப்புகள்ல நீங்க வர்றப்ப என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து செய்யுங்க. சின்ன விஷயமா தான் இருக்குது, ஆனா இது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ள நிச்சயமாக கொடுக்கும் என்று கூறி இந்த ஒரு தெய்வீகமான வாய்ப்பை வழங்கியுள்ள லண்டன் UK மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பமும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோக்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு 2 பேர் கேள்வி கேட்கறதுக்கு கையை உயர்த்திட்டாங்க. ராஜேஸ்வரி மேடம், அப்புறம் இன்னொருத்தருடைய பேர் தெரியல. ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்கலாம். ஐயா ஆன்சர் பண்ணுவாங்க. வாழ்க்கை வளமுடன். அனுஷாமா, நீங்க கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடனுமா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட ஸ்பீச் உத்வேகம் அளிக்கிறது. கொஞ்சம் முந்தி நான் என்னாலும் வெள்ளன்னு எழும்பக்கூடியதா இருந்தது. இப்ப இந்த வேக்சின் போட்ட அப்புறம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பிரச்சனை ஆகி கொஞ்சம் ரேஷஸும் வந்தது. சரியான உடம்பெலுக்கும் காலம் எழும்ப பஞ்சியா கிடக்குது. அதால எக்ஸசைஸ் மிஸ் ஆகுது. போற முடியா? தவறு இல்லம்மா, தவறு இல்லை. ஏன்னா இப்போ வேக்சினேஷன் போட்டீங்கனாலே அது நம்ம இம்யூனிட்டி கொஞ்சம் டவுன் பண்ணி அப்புறம்தான் அது பவர் ஏறும். அதனால அந்த காலங்கள்ல நீங்க கொஞ்சம் தள்ளி பண்றது தவறு இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் இந்த காரணத்தினால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொண்டு அதை செய்யுங்க. நிச்சயமா அது தவறல்ல.
அந்த இடத்துல குற்ற உணர்வுக்கு வந்துட வேண்டாம். ஐயோ என்னால எந்திரிக்க முடியலையே, 4 மணிக்கு எந்திரிக்க முடியலையே, பயிற்சி செய்ய முடியலையே நினைச்சா, இது என்னன்னா நான் அதுல இருக்கிற விஷயத்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். பிரபஞ்சம் இறை நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நாம நம்முடைய செயல்பாடுல ஏதாவது குறையை கண்டால் இந்த பிரபஞ்சத்தையோ இறைவனையோ குறை சொல்வது போல் ஆகிவிடும். அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல் பிரபஞ்ச ரகசியத்துல. அப்ப எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் பிரபஞ்சத்தையும் இறைவனையும் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துருவோம். அப்ப பிரபஞ்சம் நமக்கு தேவையான, இறைவனை நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கும். அக்செப்ட். நன்றி நன்றி அம்மா. என்ன கேள்வி, அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னாலையே, இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. அடுத்தது என்னன்னு சொன்னா, உங்களோட சில ஸ்பீச் வந்து அந்த ஒரு முதுகுல அடிச்சு எழுப்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி எங்களை தூண்ட வைக்கும். அதுக்கு மாதிரி ஏதாவது சார் வர்றதுக்கு ஏதாவது தூண்டுற மாதிரி சொல்லுவீங்களா? அது இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். லண்டனுக்கு தொடர்ந்து கூப்பிடணும்ல. அடுத்த தடவை கேக்குறானே ஐயா, தொடர்ந்து முந்தி சாதன மார்க்கத்துக்கு தொடர்ந்து வந்த அப்புறம் மீண்டும் எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய துவங்கினா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதான் ஏதாவது பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி இப்ப சொன்ன அப்புறம் இப்ப கொஞ்ச நாளா 9 மையத்தவ மண்டைக்கு சொன்னதுல இருந்து கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அது செய்து கொண்டு வாரேன். என்றாலும் அந்த உஷார் விடுபட்டோன்னா கொஞ்சம் கவலையா கிடக்கு, உடம்பு சோர்வா இருக்கே. அதான் நிச்சயமா நிச்சயம். நீங்க அந்த பிரபஞ்ச ரகசியம் ஆலியார்ல பேசணும் ஃபர்ஸ்ட் பார்ட், அத கேளுங்க. அது கொஞ்சம் சாட்டை அடிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஸ்கை யோகா டிவில இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மதுரை வீரன் ஐயா, நீங்க கேட்கலாங்க ஐயா. ஐயா வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. நம்ம கோரிக்கை ஏற்று அங்கே போய் நல்லா அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேலும் உங்க பணி தொடரணும், லண்டன்ல தொடர்ந்து அவங்களுக்கு பயிற்சி இதெல்லாம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் இருக்கு, அதெல்லாம் ஒன்னொன்று கொடுக்கறதுக்கு ஐயாவோட பேசி ஒழுங்கு பண்ணீங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். ராஜேஸ்வரி அம்மா பேசுங்கம்மா. ஒருத்தங்க மைக் ஓபன் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா ராஜேஸ்வரி அம்மா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமா நீங்க பேசுங்கம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க. கேக்குது 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 கேக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அம்மா இப்ப கேக்கல, எதுவுமே இப்ப கேக்கல. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா நீங்க பேசுங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா மைக் அன்மியூட் பண்ணிட்டு இப்ப பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மதனையா, உங்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நமஸ்காரம் பண்ண முடியாது, நான் பெரியவங்க, நீங்க ரொம்ப சின்னவங்க. நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு பஞ்சம வேதம் மாதிரி எடுக்கலாமா நம்ம? அஞ்சாவது வேதம் மாதிரி எடுக்கலாமா? ஆனா நீங்க சொல்லப்பட அடிச்சிட்டீங்க. எல்லாருமே அட்டென்ட் பண்றவங்க அத்தனை பேருக்கும் அடிச்சிட்டீங்க. எழுதணும் இட் இஸ் ஈக்குவல் டு 100 times 10 times மாதிரி சொல்லிட்டீங்க இல்லையா? பிளஸ் அக்செப்டன்ஸ் சொல்லிட்டீங்க. ஆமா, தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா
வாழ்க்கையில ஒரு ஏஜ்ல அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் 45, 50s வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் நடக்கும். நிச்சயமா உங்களோட இயற்கையாவே நடக்கும். ஆமா, இயற்கையாவே நடக்கும். அது அப்பதான் வருது. இல்லைன்னா இப்ப நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப நம்ம இது சொன்னா இட் ஒன்ட் டேக் இட் ஈஸிலி, அவங்க எடுக்க முடியாது. அவங்களா வரணுமா? நீங்க வந்திருக்கிற மாதிரி அவங்களா வந்தாங்கன்னா எடுத்துடலாம். ஆனா நாம சொல்லி அதை எடுக்க வைக்க முடியாது. உண்மை முடியாது. ஆமா, நானும் ஒரு மன்றத்துல தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் உங்க மாதிரி சொல்லணும்னு ஒரு ஆசை. ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப பிரபஞ்ச ரகசியம் யூடியூப்ல கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க நீங்க, அது தமிழ்ல இருக்கும் இல்லையா? சோ என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கையா? ஓகேமா ஓகேமா. எனக்கு கொஞ்சம் நீங்க அந்த பிரபஞ்ச ரகசியம் எத்தனை பார்ட் இருக்கு, அது இன்னைக்கு பண்ண பாட்டம் இருக்கு பாருங்க நீங்க ஸ்பீச். ஆமா ஆமா ஆமா. லைஃப்ல இட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட என்னோட 72 இயர்ஸ் லைஃப் ஈக்குவல் இது. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. ஒரு 10 பேர் ஒரு மன்றத்துக்கு வரவங்களுக்கு பிளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கர்நாடகத்துல இருக்கிறவங்க, பெங்களூர்ல, அத்தனை பேருக்கும் அனுப்புறேன். தயவுசெய்து நீங்க ரிக்வெஸ்ட், இட் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். நிச்சயமா நிச்சயமா அது பண்ணணும். நாம இது கொடுக்கறதே, இவங்க இவ்வளவு தூரம் லண்டன்ல இருந்து அவங்க இவ்வளவு சிரமப்பட்டு பண்றதே எல்லா மக்களுக்கும் இது போகணுங்கிறதுக்கு தான் நீங்க பண்றது மிகச்சிறந்த பணி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆனா பாயிண்ட்ஸ் கரெக்டா குட்டி இத்தனை பேர் ஒரு 3 monthsல இருந்து அந்தரங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறவங்க ஒரு 150 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த வழி தெரியாது. இப்ப நீங்க வழி கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு காலையில முத்துக்குமார் அவங்க சொன்னது, நீங்க சொன்னது ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டேன்னா இட் இஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன் கம்ப்ளீட்டட். அருமை அருமை அருமை. இந்த ரெண்டுமே சேர்ந்துட்டு இப்ப எங்க மாதிரிவங்க நெக்ஸ்ட் இன்னும் யாருக்குன்னு ஒரு 10 பேர் கொஞ்சம் சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆமா கண்டிப்பாங்கம்மா. நான் உங்களுக்கு நான் இதனோட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். என்னோட பிளேலிஸ்ட் ஒண்ணு இருக்கு, அதாவது ஒரு 140 வீடியோஸ் இருக்கும். அதனோட லிங்க் வேணா நான் இப்ப முடிஞ்ச அப்ப ட்ரை பண்ணி இதுல போடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க. இல்லாட்டி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுல உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுறேன். நிச்சயமா எல்லாருக்கும். அந்த புள்ளி மாதிரி ஒரு 08 என்னமோ போட்டுட்டீங்க, அதுதானா என்னோட நம்பரா? உங்களுக்கு போட்டோ இருக்கு, ஃபேமிலி போட்டோ இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் அதேதான். நான் நன்றி சொல்ல மாட்டேயா, என்னோட பிளெஸிங்ஸ் தான் உங்களுக்கு. நிச்சயமா நிச்சயமா, உங்களோட வாழ்த்து தான் எனக்கு நன்றி. பிளெஸிங்ஸ் தயா. ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா சூப்பர் ஸ்பீச் அடிச்சிட்டீங்க நீங்க. 84 மெம்பர்ஸ் என்னமோ வந்திருக்காங்க. நல்லா ஒரு அடிதான் இது எடுத்தானா. நிச்சயமா நிச்சயமா. மனசுக்கு எடுத்துட்டு கரெக்ட் இன்னைக்கு நைட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நிச்சயமா. அதான் நம்ம நிறைய பேசல. நான் எப்பவுமே போற இடங்கள்ல நிறைய பேசுறது, இன்னைக்கு இங்க வந்து அதிகமா பேசணும்னு தோணல. ஏன்னா அன்பர்களோட நிலைப்பாடு அப்படி இருக்கலாம். வந்தத கரெக்ட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதிகமா ஒன்னும் நெசசிட்டி கிடையாது. கரெக்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டீங்க நீங்க. எவ்வளவு வேணுமோ 1 o'clock கரெக்டா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அம்மா கிட்ட அடிக்கடிக்கு கொஞ்சம் பேசுங்க நீங்க. நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றிமா நன்றி. லண்டன் மண்டலத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே. டாக்டர் சக்தி, நீங்க வந்து நன்றி உரை சொல்லிக்கலாம். டாக்டர் சக்தி, கங்காகுமரன் ஐயா, டாக்டர் சக்தி இல்ல, நீங்க நன்றி உரை சொல்லிருக்கீங்க. ஆமா, இல்ல மதுரவீரன் ஐயா சொல்லிடுவோம். ஐயா மதுரவீரன் ஐயா, நீங்க நன்றி சொல்லிடுறீங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளமுடன். ஐயா அவர்களுக்கு நம்ம இவ்வளவு நேரம் முன்னால் சிறப்புரையாற்றுறதுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் துறை நிலைக்கு வந்துருங்க ஐயா, எல்லாரும் துறை நிலைக்கு வந்துருங்க.
பேராசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் இந்த அருப்பெரும் ஆன்மீக தொண்டு மென்மேலும் வளர வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல சிறப்பாக இந்த ஐக்கிய ராஜ்யத்தின் நம்ம மனவளக்கலை மன்றத்தை நம்ம உயர்த்தி நிறைய நல்ல ஸ்பீச்சுகளும் நல்ல சிந்தனைகளை கொடுக்கும்படியில கேட்டுக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க சிந்தனை உலகம் கூட போகணும். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்வன். நீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க ஸ்பீச்சு. நிறைய பேர் லஞ்ச் டைம்லாம் இங்க இலங்கை இந்தியா பொறுத்தவரை லஞ்ச் டைம், அங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம், அதனால கொஞ்சம் இருக்கும். மற்றபடி நல்லா இருந்துச்சு ஸ்பீச், அருமையா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நன்றிங்க, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. உலக நலவாழ்த்து சொல்லிடுவோம் சார். அதையும் பாடிடுவோமா? ஆமா சரி, உலக நல வாழ்த்து பாடிடுறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் உன்னை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. மதன் ஐயா நன்றி. மதுரை வீரன் ஐயா நன்றி. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க.